கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம யோபு 8ஆம் அதிகாரம் தியானிக்க போறோம். இந்த யோபின் புஸ்தகம் ஒரு மனுஷனுக்கு வர பிரச்சனையை ஃபுல்லா எழுதி வச்சு, அது ரொம்ப கொடுமையான பிரச்சனை இருக்கு. இந்த யோபோட சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. யோபோட கோல்டு வெள்ளி இதெல்லாம் அழிஞ்சிச்சான்னு தெரியல, அதுவும் அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க, இல்லை எல்லா பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. எல்லா சொத்துக்களையும் திருடங்க வந்து அடிச்சு திருடிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 3 ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்க்க வராங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுற பேச்சு, அவங்க கையில யோபு பேசுற பேச்சு, இதுக்கு நடுவுல யோபு ஆண்டவர் கையில பண்ற ஜெபம், தான் மனசு கஷ்டத்தை வெளிப்படுத்துறது, திரும்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, இதே தான் நம்ம இதை அதிகாரத்தில் படிக்கணும். அவருக்கு வந்த பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம எடுத்துப்போம், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருது, நல்ல மனுஷனுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்லவனுக்கு கூட இந்த காலத்துல என்ன இல்லை, நல்லது நடக்குது இல்லப்பா, நமக்கு எந்த மூலிகையும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்லவனா இருந்தாலே பிரச்சனை வரப்பா, அதனால தான் மாறிடு, கெட்டவன் ஆயிடு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த நல்லவர் ஒரு வேளை உள்ள கெட்டவராக இருப்பாரோ. இதான் மக்களுடைய யோசனைகள். நம்மளே அப்படிதான் யோசிப்போம். வெளியில பார்க்கறதுக்கு நல்லவன் போல, உள்ள பயங்கரமான ஆளு. அதனால என்ன ஆச்சு, அடி ஊஞ்சி. எங்க மனுஷன் கண்ணில் தப்பிக்கலாங்க, கடவுள் கண்ணில் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. மாட்டினார் பாருங்க அப்படின்னு சொல்லி, இது மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றதுல தான் யோபுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன ஆச்சு. அந்த மாதிரி ஒருத்தர் பேசினாரு இருக்காங்க, அவர் பேர் எலிப்பாஸ். என்ன பேசினாரு? எலிப்பாஸ் பேசின பேச்சுக்கெல்லாம் யோபு பதில் கொடுத்தாரு. யோபு வந்து எலிப்பாஸை திட்டல. நல்லா படிச்சோம்னா எலிப்பாஸ் கூட யோபு திட்டுற மாதிரி இருந்துச்சு, ஆனா யோபு எலிப்பாஸை திட்டுற மாதிரி தெரியல. இப்ப நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அப்ப எலிப்பாஸ்ன்றவர் நிறைய பேசினார். அவர் என்ன பேசினாரு, அவர் என்ன எண்ணத்தோட பேசினாருன்றதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் ஏற்கனவே. இன்னைக்கு பில்தாத்ன்றவரை எழும்பி யோபு திட்ட போறார். யோபுக்கு ஏற்கனவே பிரச்சனை, அவரே ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிறார். கொஞ்சம் இவர் என்ன பண்ண போறாரு, எண்ணெய் ஊத்த போறாரு. வெந்த புண்ணுல என்ன பண்ண போறாரு, வேல் பாய்ச்ச போறாரு. இன்னைக்கு பில்தாத் பேச போகிறாரு. இந்த ஆரம்பம் படிக்கும் போதே பில்தாத் பேசுறாரா யோபு திட்டுறாரான்னு தெரியல. ஆமா, நல்லா நம்ம ஆபத்து நேரத்துல இருக்கும்போது ஞானமா பேச தெரியாத ஜனங்கையில நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், அதை கேட்டதும் நம்ம உயிரை விட்டுடலாமான்னு தோணும். அவ்வளவு பேசிடுவாங்க நம்மள. தப்புக்கெல்லாம் காரணம் நாம தான் வாங்க. பல நேரத்துல நம்ம தப்புக்கெல்லாம் காரணமா இருக்கலாம், சில நேரத்துல நம்ம பண்ணாதது கூட நம்ம தலைமையில வந்து விடியும். கவனமா இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டவன் கன்ஃபார்ம்டா தோத்துருவான். இது நான் என் லைஃப்ல கத்துக்கிட்ட பாடம். யாரெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நான் உணர்ச்சி வசப்படுறேன், என்ன பண்ண போறேன், தோத்து போறேன். உணர்ச்சியை கர்த்தர் கையில காட்டணும், அழணும், அவர் காலில் கடக்கணும், அவர் பாதத்துல கடக்கணும். எனக்காக நீ பேசுப்பான்னு அவர் கையில அழணும். மனுஷால் கையில உணர்ச்சி காட்டுறது பிரயோஜனம் இல்லை. அதுக்காக உங்க உணர்வுகளை சொல்லாது இருக்காதீங்கன்னு சொல்ல, நீங்க ஃபீல் பண்றதை சொல்லுங்க. எனக்கு நீங்க பண்ணது பிடிக்கல, அவ்வளவுதான். அங்க போய் பெருசா நம்ம கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணி அடி தடி பண்ணி பிரச்சனையை வேற மாதிரி ஆக்கி விட்டு வந்துடக்கூடாது. இல்லை. ஆக யோபு உடைய மனநிலையை புரிந்த இந்த பில்தாத் 7 நாட்கள் யோபுக்காக உபவாசம் பண்ணி மௌனமா இருந்த பில்தாத் இன்றைக்கு பேச போகிறான். இப்பொழுது இந்த பில்தாத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன்ல இந்த 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது படிங்கம்மா, ஃபர்ஸ்ட் வெர்ஸ். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுந்தரமாக. போதும், சூகியனான பில்தாத். இங்க பில்தாத் என்கிறவன் ஒரு ஊரு பத்தி சொல்லப்பட்டிருக்குது. என்னவா? சூகியனான. ஆமா, சூஹைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்குது. 3 நண்பர்கள்ல இவர் ஒருத்தர். ஓகே, இந்த சூகியனானவர் யாரா இருப்பார் அப்படின்னா ஆபிரகாமுடைய மகனா இருப்பார்ன்றாங்க. ஆபிரகாமுடைய மகன் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. இன்னொரு மகன் பேர், இதனாலப்பா புதுசாக ஒரு புள்ள வருது அப்படின்னா, ஆட்சி இறந்துட்ட பிறகு தாத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுச்சு. அந்த ஆட்சி பேர் கெத்துரா. தாத்தா 180 வருஷம் வாழ்ந்துக்குது. அந்த ஆட்சி பேர் என்ன பேர்? கெத்துரா. அந்த கேத்துரா வழியில் இவன் பிறந்துட்டான். ஆக ஜனங்க யூகிக்கிறாங்க, யோபு ஒரு ஊரில் வாழ்ந்து நிற்கும் போதே இந்த பக்கம் ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் வாழ்ந்துருப்பாங்களோ அப்படின்றாங்க. யோபு தாத்தா ஒரு ஊரில் வாழ்ந்து நின்றுருப்பாரு, ஆபிரகாம் தாத்தா, ஈசாக்கு தாத்தா, யாக்கோபு தாத்தாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஊரில் வாழ்ந்து நிற்பாங்க. ஆமாம்,
யாக்கோபுலாம் பிறந்து அவங்களாம் பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் கூட ஆபிரகாம் தாத்தா வாழ்ந்துன்னு இருக்குது. அது ஒரு கல்யாணம் பண்ணி அது ஒரு ஃபேமிலியில் வாழ்ந்துன்னு இருக்குது. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கேன். ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க எல்லாரும். ஆதாம் 930 வருஷம். அப்போ அவர் எவ்வளோ நாள் வாழ்ந்துருப்பார் பாருங்க. கொள்ளு பேரன், எள்ளு பேரன், அதுக்கப்புறம் என்ன பேர் நமக்கு தெரில, அவங்க வச்சுருந்துருப்பாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் யோபு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கெத்தூரா வழியில் பிறந்த பிள்ளைங்க வந்து அரேபியா அந்த பகுதியில் வாழ்ந்ததா, அரேபியாவின் பாலைவனங்களை வாழ்ந்ததா சொல்கிறாங்க. சரி, இந்த சூஹியனோட பேர் ஆபிரகாம் தாத்தாவோட லிஸ்ட்டில், ஆபிரகாம் தாத்தாவோட ரேஷன் கார்டில் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஆட்சி பேர் ரேஷன் கார்டில் பார்த்துருவோம். ஆட்சி பேர் என்ன பேருங்க? இவங்க கேத்துரா, ரைட்டா? ஆதியாகமம் 25:1-2 படிப்போம். ஆதியாகமம் 25:1. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஓகேயா? ரெடியா? படிச்சிட்டீங்களா? ஆதியாகமம் 25:1, ரைட்டா? 2ஆம் வசனம் படிமா. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். என்ன பேரு? சூவாகையும் பெற்றாள். சூவாக் எங்க வந்துக்கிறார்? இப்ப யார் வீட்டுக்கு வந்துக்கிறார் சொல்லுமா? யோபு வீட்டுக்கு. யோபு வீட்டுக்கு வந்திருக்கார். யோபு நலம் விசாரிக்க போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? திட்ட போகிறார். ஆக நம்ம சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம், ஆபிரகாமோட புள்ள யோபை திட்ட வந்தார் சொல்லிடலாமா? ஆமாம், அண்ணன் ஆமேன்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாமோட புள்ள யாரை திட்ட வந்துட்டார்? யோபுவை திட்ட வந்துட்டார். என்ன ஐயா திட்டினாருன்றீங்களா? நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, ஆண்டவர் உன்னை செம்ம அடிக்கிறாரு அப்படின்னு. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் நான் ஒன்று மட்டும் நம்ப மாட்டேன், ஆண்டவர் நம்மளை செம்மடி அடிச்சாருன்னா தேர மாட்டோம். மன்னிச்சு விட்டுனுக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். ஆமாம், நம்ம ஆனால் பெருசாக சொல்கிறோம், பெரிய வீரர் மாதிரி ஆண்டவர் என்ன அடிச்சிட்டாரு. தேர மாட்டார். நீ நானே போய் அடி வாங்கின்னு வரேன், ஆண்டவர் மருந்து போட்டுனுக்கிறார். பையன் விளையாட்டு கீழே ஊந்து முட்டி தேய்ச்சின்னு வந்து அம்மா அடிச்சிடுச்சின்றான். டேய், அம்மா தடவினுக்குதுடா மருந்து, க்ளீன் பண்ணுது, அதனால் என்ன பண்ணுதுன்ற? அம்மா அடிச்சிச்சுன்ற. அம்மா ஒன்று அடிக்கலை, நீ அடிச்சு வந்ததுக்கு மருந்து போட்டுனுக்குது. நம்மள பல நேரம் பாடுகள் வழியில் போய் நம்ம பட்டு திருந்தி வரும்போது ஆண்டவர் நம்மளை அணைக்கிறாரே, அதுவே அடி மாதிரி தெரியுது. இல்லை, அவர் நமக்கு நன்மை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதான் இந்த பில்தாத் 3 ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க, 3 டயலாக். சும்மா ஜனங்க பேசும்போது செத்து போகலாமான்னு தோணும், அப்படி பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வழிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ நமக்கு தோணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அதான் தாவீது சொன்னார், நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். நல்ல மனுஷன் ஒருத்தர் தான் என்ன கொட்டணும். ஆனால் கோலியாத்தை நீ பேசினாலே ஒன்று அடிப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக கோலியாத்து நீ என்னென்னா பண்ணுறா, நான் 2 நல்லவங்களை கொட்டிட்டு வந்துடுறேன்னு. நான் புரிஞ்சிருக்கேங்க, ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், அவன் கெட்டவங்களை பார்த்தா பயப்படுவான், அவனோட நல்லவங்களை போய் அடிச்சுட்டு வந்துடுவான். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. என்ன பண்ணுவான்? அவன் நல்லவனாக இருப்பான், அவன் கெட்டவங்களை பார்த்தா பயப்படுவான், யாரை போய் அடிச்சுட்டு வந்துடுவான்? அவங்களோட நல்லவங்களை. ஏன்னா அவங்க தான் திரும்பி அடிக்க மாட்டாங்க. இது வேஸ்ட்டு, ராங் லாஜிக். ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், கெட்டவங்களை அடிப்பான், நல்லவன் காலில் போய் வந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? ஊரில் ரவுடியாக இருப்பார், யாருனாலும் அடிப்பார், அவங்க அம்மா அவரை பளீர்னு அடிப்பாங்க, வாங்கி நின்று இருப்பார். என்னமோ அவன் நல்லவன் மாதிரி தர்றான். இன்னொருத்தன் நல்லவன் மாதிரி இருப்பான், ஊரில் எல்லாருக்கெல்லாம் அடி வாங்கி வரான், எங்கள் அம்மா அப்பா அடிச்சுன்னு இருப்பான். ரொம்ப கன்ஃபியூஸில் வாழுறோம். இங்கே இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம நல்லவங்களா அப்படின்றது, நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ, கர்த்தர் நம்மளை இன்னும் அடிக்கலை, கர்த்தர் நம்ம இன்னும் நியாயம் தீர்க்கலை. கடைசி நாளில் தான் நியாயம் தீர்ப்பண்றாரு. இன்னைக்கு கூட நம்ம திருந்திடலாம், இன்னைக்கு கூட விட்டுடலாம், ரப்பர் வச்சு அழிச்சிடுவார். எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு 3 மணி நேரங்க. பையன் எழுதி 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 அழிக்கிறான். லாஸ்ட்டாக கரெக்டாக எழுதிட்டான், சப்மிட் பண்ணிட்டான், ஃபுல் மார்க் வாங்கிட்டான். ஒருத்தன் எழுதிட்டு அழிக்கவே இல்லை, எழுதுந்தெல்லாம் விட்டுக்கிறான், எதையும் அடிக்கலை. ஃபஸ்ட்டு என்ன வருது? தப்பெல்லாம் வருது. வாதியார் பார்க்குறார், தப்புக்கெல்லாம் மார்க் கட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நல்லதும் எழுதிக்கிறான். சரி விட்றா, தெரிஞ்சவன் போலன்ட்டு பாஸ் மார்க் போட்டு விட்றாரு. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களும் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் இந்த பூமியில். இப்போ கூட 0 ஆக்கி எல்லா பாவத்தையும் மன்னிச்சு திரும்பி நான் வர 0, இவன் ஒன்றுமே பண்ணலங்க அப்படின்னு கர்த்தரால் நிறுத்த முடியும். இதுதான் கிறிஸ்தவம். இன்றைக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்க பெறுவான். ஈஸியான ஒரு வழி இருக்குது. போய் முட்டி போட்டு அவர்களை எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு என்னை காப்பாற்று சாமி, நான் வழியில் வரேன். பாவம் கன்ஃபார்ம்டாக நமக்கு நல்லது பண்ணாது. அப்படி நல்லது மாதிரி வந்தாலும் லாஸ்ட்டில் நம்மை அழிக்கிற நரகம் வரைக்கும் இழுத்து போய் தள்ளுறோம். இப்பேற்பட்ட டீச்சிங்கை தான் யார் பேச வந்துக்கிறாரு?
இன்னைக்கு பேசுகிற ஒரு பேரே மறந்துட்டீங்களே. இன்னைக்கு பேச்சாளர் பேர் என்ன பேர்? பில்தாத். இன்றைக்கு பேசுகிற ஒரு பேர் என்ன பேர்? பில்தாத். இது வரைக்கும் 3 ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு முதல் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறார். 8ஆம் அதிகாரத்தில் முதல் ஸ்பீச்சு, 18ஆம் அதிகாரத்தில் 2வது ஸ்பீச்சு, 25ஆம் அதிகாரத்தில் 3வது ஸ்பீச்சு. ஒன்று தான் வருது அவர் பேச பேச. எலிப்பாஸ் பேசினதே இவர் திரும்பி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமென். யோபு எங்கேயோ ஆண்டவர் கையில் மறைமுகமாக பேசிட்டு இருக்கிறாரு. இல்லைனா யோபு இவ்வளோ அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார்? பலியெல்லாம் செலுத்தின பிறகு அவங்க பிள்ளைங்க செத்துருக்கான். அப்போ அவன் கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் வந்துக்கிறான், பாவியாகவும் இருந்துக்கிறான். பலியும் செலுத்திக்கிறான், பாவியாகவும் இருந்துக்கிறான். அதான் சொல்ல வர்றார். அதனால தான் ஆண்டவர் அவங்க பிள்ளைங்களை அழிச்சார். அதனால தான் உன்னை தண்டிக்கிறார். ஆமென். ஆமாம், பேச போகிறாரு. இவ்வளோ நாள் 7 நாள் அமைதியாக இருந்து நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டு இருந்தால் நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ண போகிறாங்க? பேச போகிறாங்க. பேசுகிற பேர் என்ன பேருங்க? பில்தாத். பில்தாத் பேசுகிறத நம்ம நல்லா பார்த்தோன்னா, வருங்காலத்தில் மக்கள் ஒரு நாடகம் எடுத்தாங்களாம். அந்த நாடகத்தில் நல்ல சகுனம்னு ஒரு நாடகத்தான். என்னவா? நல்ல சகுனம், குட் ஓமன், நல்ல சகுனம், நல்ல பேச்சு அப்படின்னு. நல்ல சாபம் மாதிரி எடுத்துக்கலாம், நல்ல சகுனம் எடுத்தாங்களாம். அதில் ஒரு கேரக்டர் வச்சாங்களாம். கடவுள் வந்து சாத்தானை பார்த்து நீ யோபு போய் டெஸ்ட் பண்ணினார்ல, அப்போ சாத்தான் பில்தாத்ன்ற ஒருத்தவங்குள்ளே பூந்து வந்தானா. அவன் தான் இந்த பில்தாத் தான். அவன் இன்றைக்கும் நம்ம சாத்தானை நேரில் பார்த்ததில்ல. ஆனால் சாத்தான் வெளியே தான் யாருன்னே காட்டிக்காமல் இவ்வளோ தூரம் அக்கிரமம் பண்ணுவானா, அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யாரா அவன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவன் வரமாட்டான். நீங்கள் தடி எடுத்து போனாலும் அவன் அடிக்க முடியாது. இந்த வில்லன் அடிச்சு அந்த வில்லன் அடிச்சு அந்த வில்லன் அடிச்சு அப்படியே ஹெலிகாப்டரில் பறந்து போய் அங்கேருந்து கப்பலில் போய் ஹீரோ வில்லன் அடிப்பார் பாருங்க, மெயின் வில்லனை இல்லை, இருட்டில் இருப்பான், அங்கே போய் ஃபைட் நடக்குமே, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவனை கண்டே பிடிக்க முடியாது. இயேசு தான் வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவன் கிரியை எல்லாமே அழிப்பார். அவன் எங்கே உட்காந்துக்கிறானோ தெரில, அங்கேருந்து நம்ம மேலே ஆப்ரேட் பண்ணுவான். இயேசுவை இன்றைக்கு விசுவாசித்தால் நம்மை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நொமாடிக் ட்ரைப், நாடோடி குடும்பங்களில் ஒருவனாக இருக்கக்கூடும். இந்த பில்தாத் பேசுவதை வைத்து பார்த்தால் இவன் ஒரு மத குருவாக இருக்கக்கூடும், அப்படின்னா ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடும். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சவராக இருக்கிறார், ஆண்டவரை தெரிஞ்சவராக இருக்கிறார் இந்த மனுஷன். இவர் ஒன்று சொல்ல வர்றது என்ன சொல்கிறார்னா, யோபே உனக்கு தான் தெரியுமே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு. நீ ஏன் உன் பாவத்தை கன்ஃபஸ் பண்ண மாட்ற? புரியுதுங்களா? நீ ஏன் வீணான வஞ்சகமானதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணு, ஆண்டவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிழைக்கிற வழியை பார் என்பதாக இருக்கும். ஆமென். ரைட். பில்தாத் என்ன பேச போகிறார் என்பதுக்குள்ளே நம்ம போகலாம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர், எது வரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். எவ்வளோ நாள் பேச போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ நாள் பேசினே இருக்க போகிற? செயல்பாட்டில் இறங்கு. என்ன செயல்பாடு? இந்த ஃபுல் புஸ்தகம் படித்து பார்த்தாங்க. 3 ஞானிங்க பேசினாங்க. யோபு இருந்தார். யோபு கர்த்தருக்கு பயப்படுறோம், உத்தமன், ஆண்டவர் ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே சொல்லிட்டார்ல. ஒரு ஆள் கூட ஜெபம் பண்ணலான்னு சொல்ல. அன்றைக்கி நான் காலையில் வரும்போது பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், கண்ணை திறந்து நான் அப்படியே பார்த்துன்னுக்குறானுங்க. இல்லைடா, இங்கே ஒன்றுமே இல்லை, உனக்கு அங்கே தான் இருக்குது. நீ எந்த அளவுக்கு கண்ணை திறந்து அப்படியே பார்த்துன்னுக்குறியோ ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இந்த 3 பேர் யோபு அப்படியே உலகத்தை பார்க்க விட்றான். கண்ணை மூடி வாங்க ஜெபம் பண்ணலான்னு ஒரு வார்த்தை சொல்லலை. இன்றைக்கி யாராவது இந்த உலகத்தில் எதாவது இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்குறேன், இங்கே எதுவுமே இல்லை, அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த 3 பேர் அவ்வளோ வேதாந்தம் பேசிட்டு, அவ்வளோ ஃபிலாசபி பேசிட்டு, அவ்வளோ கதை பேசிட்டு ஒருத்தன் கூட ஜெபம் பண்ணலைங்க. அதிக நேரம் நம்மளுக்கு ஜெபம் பண்ணுறதா இருக்கணும். அதான் பிள்ளைங்களை பார்த்து சொல்ல, மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க? ப்ரே பண்ண ஆரம்பிங்க. பாஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல, எத்தனை பேர் ஊழியம் பண்ண விரும்புறீங்க? ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்நிய பாஷை மைக்கு கொடுத்தா தான் இல்லை, நீ உங்கள் இடத்துல நின்று அந்நிய பாஷை ரீ காதாலா பாஷா தாராபா கதாபா ராபா பேசிட்டாரு. அண்ணன் ஒரு இடத்துல பேசிட்டே இருக்கணும், நிறுத்தவே கூடாது. இங்கே இயேசு வந்துட்டார், அவரை நம்ம எல்லாரும் புகழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆளுக்கு பேசிட்டு போகிறதில்ல, மற்றவங்களுடைய வேதாந்தம் இங்கே செல்லாது என்பதை காட்டும்படியாக தான் யோபின் புஸ்தகம் இங்கே இருக்குது. நிறைய கொள்கைகள் இருக்குது உலகத்தில், ஆளுக்கு கொள்கைகள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கிரேக்க ஃபிலாசபி, அந்த மொத்த ஃபிலாசபியை நம்ம பேசினா கூட பைபிளுக்கு முன்பதாக அவைகள் ஜெயிக்க போகிறது இல்லை. பேச்சு பெருசு இல்லை. என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோன்றது எனக்கு ஃபீல் பண்ணுது.
ஆனால் பில்தாத் என்ன பண்ண போகிறாரு, நீ எவ்வளோ நாள் பேச போகிற என்றால் தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ சர்வ வல்லர் நீதியை புரட்டுவார். ஆக யோபு ஆண்டவர் நியாயமாக தானே பண்ணியிருக்காரு, உனக்கு பண்ணி இருக்கிறார். உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருந்தாலும் அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை ஒப்பு கொடுக்காதிருந்தாலும் நீ தேவனை ஏற்கனவே தேடி சர்வவல்லரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே, ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். என்ன சொல்ல வர்றார் இந்த இடத்துல? எங்கேயோ ப்ராப்ளம் உங்கள் பசங்க பண்ண மாதிரி எனக்கு தெரிலனாலும் நீ பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றார். ஆமென். யோபு நீ தான் தப்பு பண்ணியிருக்க, ஆண்டவர் நீதி என்ன பண்ண மாட்டார், புரட்ட மாட்டார். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், நீதி எங்கெல்லாம் புரட்டப்பட்டதுன்னு. நம்பர் 1, காயின் ஆபேல் காணிக்க தான் எடுத்துன்னு வந்தான், வேறு எதனா பேசினானா? ஆனால் யார் செத்தது? உயிராக இருந்து நிறைய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பெற்றது யார்? காயின். ஏங்க, நியாயம் என்பது பூமியில் மட்டும் இல்லைங்க, செத்து போய் உயிராக இருந்த பிறகு தான் நிலைநாட்டப்பட போகுது. ஆமாம், ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சு தேவன் கையில். இயேசுவின் ரத்தம் அதோட பெருசாக பேசிச்சு. இயேசு நீதி நியாயம் தானே செஞ்சார். அவர் ஏன் சாவடிச்சாங்க? அவர் இந்த பூமியில் வாழணுமே, ஏன் மரித்து எழுந்து உயிரோட போயிருக்கிறாரு? பூமியில் நீதி நியாயங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகப்படலை. மரித்தோர் அனைவரையும் மறுபடியும் எழுப்பி வெள்ளை சிங்காசனத்தில் தான் நியாயம் விசாரிக்க போகிறார். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இங்கே எவ்வளோ வருதோ அவ்வளோ நல்லது ஏற்றுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிராயச்சித்தம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அன்றைக்கி பிராயச்சித்தமே இல்லை. இன்றைக்கி கூட நம்ம பிராயச்சித்தம் பண்ண வேண்டியதில்லை, அவர் பண்ணிட்டாரு. அவர் காலில் விழுந்து அந்த பிராயச்சித்தை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டா போதும். அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டா போகிறேன். டாக்குமெண்ட் பேர் என்ன பேர்? பாவ மன்னிப்பு. எல்லாத்துக்கும் பாவம் மன்னிப்பு. ஒன்றை விடாதீங்க பிள்ளைங்களா, எல்லாத்தையும் ஒப்பிச்சிருங்க. அவர் கையில் மறைக்காதீங்க, ஜீசஸ் கையில் ஒப்பிச்சிருங்க. போய் சொன்னதை ஒப்பிச்சிருங்க. சாமி என்னை மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அவர் ஒரு நிம்மதி கொடுப்பார். வாங்கிட்டு வாங்க. தப்பாக யோசிச்சதுக்கு மன்னிப்பு கேளுங்க, தவறாக ஃபோனில் பார்த்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க, மற்றவங்களோட இச்சையோடு பேசுறதுக்காக மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சாமியோட எரேசரை வச்சு என்ன பண்ணுங்க, எரேஸ் பண்ணிட்டு திரும்பி ஒயிட் பேப்பராக வந்துருங்க. அவர் தான் எல்லா பாவங்களையும் நீக்க வல்லவராக இருக்கிறார். நான் பண்ணல, நான் நல்லவன் சொல்கிறதுக்கு வழியே இல்லை. பைபிள் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று. இங்கே ஒருத்தர் நல்லவர் இருக்கிறார், அங்கே ஒருத்தர் நல்லவர் இருக்கிறார். இல்லை, என்ன நல்லவனா மாற்றுறவர் இங்கே இருக்கிறார் என்பதை பேசுவது தான் கிறிஸ்தவம். உன்னை நல்லவனாய் மாற்றுகிறவர் இங்கே இருக்கிறார் என்பது தான் சுவிசேஷம். இல்லை? ஆமென். இந்த பில்தாத் யோபை பார்த்து சொல்கிறதுக்கு, யோபு ஆல்ரெடி நல்லவராக இருக்கிறாரு, அது நமக்கு தெரியும். ரிப்போர்ட் கார்டு யார் கொடுத்துட்டாரு? ஆண்டவரே கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் சாப்டரில். ஆனால் இந்த பில்தாத் சொல்கிறது நமக்கு பொருந்தமோன்னு தோணுது. நீ கேர்ஃபுல்லாக இரு. எப்படி இரு? ஆமாம், சுத்தமாயிரு, செம்மையாரு. துவக்கம் ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். பிள்ளைகளே, துவக்கம் எப்படி இருக்குமா? அற்பமா. முடிவு நம்ம வழியில் போனால் அது நடக்குமா? அவர் வழியில் போனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டோம்? இதை நம்மளோட ஓன் டயலாக் ஏற்றுக்கிட்டோம். நான் இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன், துவக்கம் அற்பமாக இருக்கும் போது திரும்பி பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன், முடிவு இப்படி இருக்கும் போது சம்பூர்ணமாக இருக்குதுன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்னடா ஒன்றுமே ஆகலையே, ஆண்டவருடைய வசனம் பொய்ன்றோம். அவர் வழியில் போனான், ராஜா வழியில் போனான். உன் வழிகள் என் வழிகள் அல்லனார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ யோசிக்கிறதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனார்னா நம்ம கம்முன்னு நம்மளதை விட்டுட்டு அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வது தான். சில நேரம் என் மனதில் யோசனை வரும்போது நான் யோசிப்பேன், நம்ம இதை யோசிக்கிறோமே, இந்த நினைவு ஒரு செயலாயிட்டா இல்லை, நினைக்கிறது தானப்பா செய்வோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை, அம்மா காலையில் தோசைன்னு நினச்சாங்கன்னா ஆயிடுச்சு. சொல்லுங்க, நூடுல்ஸ் நினச்சிருந்தாங்கன்னா, ஆனால் என்ன நினச்சாங்க? இதே போல் தானே பாவம் கூட, நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் செஞ்சிட்டோம்னா. அதனால் என்ன பண்ண சொன்னார் இயேசு? நினைக்கும் போதே டீல் பண்ணுங்கன்னாரு. நினைக்காத, உன் வழி என்ன பண்ணு, மாற்றிக்கோ. எதை நம்பி மாற்ற போகிற? சாமி நான் எனக்கு நினைக்கிறத விட நீ எனக்கு ரொம்ப நல்லது தான் சாமி நினைப்பேன். இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை. நான் அமைதியாக இருக்கேன் சாமி, நீ நடத்துகிற பாதையில் யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பிள்ளைங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆக மாட்டேன். ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு யாரும் தர தேவையில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரே கொடுப்பார். வண்டர்ஃபுல். நவா ஏசாமிகளை நேராக நீ ப்ரே பண்ணோம். ஐயா கையில் நீங்கள் பண்ணுங்க பாஸ்டர் ப்ரேயர். அப்படி இல்லைடா, மாற்றிட்டாரா ஏசாமி. இங்கே பாருங்கள், ஏசாமி மாற்றிட்டாரு.
நீயே டைரெக்டாக அவர் கையில் ப்ரே பண்ணலாமா? நடுவில் நான் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ப்ரே பண்ண சொல்லித்தரோம், அவ்வளோதான். ஜீசஸ்க்கும் உனக்கும் நடுவில் நான் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, நீயே தம்பி நீயே ப்ரே சாமின்னு ப்ரே பண்ணலாம். அங்கே அப்படியே வருவார், நீயே பார்த்துடலாம். சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிட்டார். நடுவில் யாரையும் விடலை. அந்த காலத்தில் தான் அவங்களாம் இருந்தாங்க. என்ன பெருமா? பிரதான ஆசாரியன் ஆரோன், மோசே, இவங்களாம் இருந்தாங்க. ஆரோனோட புள்ள எலியேசர். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நடு ரோட்டில் நின்று முட்டி போட்டாலும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் டைரக்டாக பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையே நிற்கிறார். ஒவ்வொரு பாவியும் காப்பாற்றி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறார். அடிப்பட்ட ஒரு மனுஷனை ஆம்புலன்ஸ் கொண்டு போய் எங்கே சேர்க்குது? நேர ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது போல் பாவியாக இருக்கிற மனுஷனுடைய ரத்தத்தை கழுவி டைரெக்டாக பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லையா? ஏன் நீங்களும் நானும் பரலோகம் போனோம் சொல்லுங்கள்? பரலோகம் தாங்க பிளான் பண்ணிச்சு நம்மளை இந்த பூமியில் பிறக்க வைக்கணும்னு. என்னது? எங்கேருந்து நம்ம வந்துக்கிறோம்? நான் காலையில் சொன்னேன், எங்கள் வீட்டில் தோசை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? பிளானிங் மனதில். பிதாவாகிய தேவன் அவர் பிளான் பண்ண தான் அம்மா வயிற்று வழியாக ஒரு ஷோரூம் வழியாக நம்ம வந்துக்கிறோம். நம்ம அம்மா வந்து ஒரு ஷோரூம் மாதிரி தான். அவங்க தான் நம்மளை இதை வெளியில் டெலிவரி பண்ணுறாங்க, அவ்வளோதான் அம்மா. ஆனால் பிளானிங்கில் எங்கே? கம்பெனி எங்கே? பரலோகம். சொல்லுங்கள், என்னுடைய கம்பெனி பரலோகம். ஆமாம். நம்ம காரில் ப்ராப்ளம்னா ஷோரூம்லையா போய் கேட்குறீங்க? அவன் சொல்கிறான், சார் சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போ சார், கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போ சார்ன்றான். உங்கள் சர்வீஸ் சென்டர் தான் பரலோகம். சொல்லுங்கள், என்னை படைத்தது பரலோகம், பரலோக தந்தை, அவ்வளோதான். பில்தாத் கேட்குறார் கேள்வி. ஆமென். உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா சம்பூர்ணமாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து சம்பூர்ணமாக இருந்து என்ன ஆகிட்டீங்க? அற்பமாயிட்டுக்கிறீங்களே. ப்ராப்பர்ட்டிலாம் போயிடுச்சே, பதவி போயிடுச்சே, நேற்று நல்லா இருந்தீங்க இன்றைக்கி 0 ஆகிட்டீங்களே அப்படின்னு கேட்குறான். கேள்வி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளை ஜனங்க கேட்குற கேள்விலாம் கரெக்டாக இருக்கலாம், அதுக்கெலாம் நம்மளால் பதில் கொடுக்க முடியாது. நமக்காக ஜீசஸ் வந்து பதில் கொடுத்தாருனா தான் சரி. இன்னும் எவ்வளோ நாள் உங்களை கேட்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்துக்கினே மயக்கடிச்சு விழ போகிறீங்க, பிபியை ஏற்றிக்க போகிறீங்க, சுகரை ஏற்றிக்க போகிறீங்க, ப்ரெஷரை ஏற்றிக்க போகிறீங்க. ஆனால் அவனும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துன்னு இசிஜி எடுத்துன்னு போகிறீங்க. மக்கள் கேள்வி கேட்கட்டும். என் வேலை ப்ரே பண்ணுறது. அவனோட பெரிய தத்துவம் படிச்சுட்டு வந்து பேசுறதில்ல. என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் வேலை ப்ரே பண்ணுறது. ஊழியத்துக்கு வந்த பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களே, உங்கள் வேலை ஜெபம் செய்வது. ஆமென். அவர் சொல்லுவதை மாத்திரம் சொல்வது. இப்போ 8-10 வரைக்கும் சொல்ல போகிறாரு. முந்தின தலைமுறையாரத்தை விசாரிங்க. ஒருவேளை இந்த காலத்தில் ஆபிரகாம் தாத்தா இருந்தாரான்னு தெரியல, எங்கள் டேடி கையில் இருந்து விசாரிங்க. அவங்க டேடி பேர் என்ன பேர்? பில்தாத்தோட அப்பா பேர் என்ன பேர்? ஆபிரகாம். இப்போ தான் தெரிஞ்சல பில்தாத்துன்னு ஒரு பையன் இருந்திருக்காருன்னு. பைபிளில் அப்படி போட்டிருக்கு. இது இப்போ பில்தாத் வந்து ஆபிரகாமோட பையன்னு எப்படி சொல்கிறீங்க? கேத்துரால் வழியில் பில்தாத் பேர் வரலையே, யார் பேர் வந்துச்சு? என்ன பேர்? சூகியனான. ஓகே. இப்போ சூகியனோட புள்ள தான் பில்தாத்துன்னு தெரில, சூகியனான அப்படின்னு. அப்போனா ஆபிரகாமோட புள்ள என்கிற சூவா பிறந்து வளர்ந்து அந்த ஊருக்கே அந்த பேர் வச்சிட்டாரா, இல்லை ஒரு இனத்துக்கு அந்த பேர் வச்சாரா, இல்லை இவனோட சர்நேம் இதுவான்னு தெரில. ஆனால் ஆபிரகாமுடைய வம்சத்துலேருந்து வந்தவன், டைரக்ட் பையனானு தெரில. பேரனாக இருக்கலாம், கொள்ளு பேரனாக இருக்கலாம், எள்ளு பேரனாக இருக்கலாம், எத்தனாவது தலைமுறையாவது இருக்கலாம். ஆனால் சூகியனான பில்தாத். ஓகே, ரைட், வந்துருச்சு. இப்போ நீங்கள் பழசை கேட்டிருக்கணுங்க, முன்னோர்கள் கையில் கேட்டிருக்கணுங்க. என்ன முன்னோர்கள் கையில் ஆராய்ந்து பார்க்கணும்? இந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்கும்னு ஆட்சியை கூப்பிட்டு கேளு, தாத்தாவை கூப்பிட்டு கேளு. அவங்க இதோட பெரிய வேதாந்தம் சொல்லுவாங்க. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோன், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்குது. ரைட்டா இல்லையா? வாழ்க்கை எப்படி இருக்குது? நிழல் போல் இருக்குது. நிழல் உடனே என்ன ஆகிடும்? போயிடும். எப்போ மறையும்? 2 டைம் மறையும். ஒன்று நிஜம் காணாமல் போயிட்டாலும் நிழல் மறையும், ஒளி காணாமல் போயிட்டாலும் நிழல் மறையும். 2லும் மறையும். நிஜம் காணாமல் போயிட்டாலும் என்ன ஆகிடும்? நிழல் இருக்காது. ஒளி முன்னோர்களுக்கு கேளு, நாம் நேற்று உண்டார்கள் அவர்கள் உமக்கு உபதேசித்து படியும். அந்த வசனத்தை 10ஆம் வசனம். அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? போதும். இப்போ இதான், கன்சிடர் வாட் தே ஹவ் செட், தே வில் டீச் யூ அண்ட் டெல் யூ.
என்ன சொல்ல போகிறாங்க முன்னோர்கள்? பாவிகள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? தண்டிக்கப்படுவார்கள். நல்லவங்க என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றப்படுவார்கள். அப்படியா இல்லை? There is always a confusion between curse and blessings, between punishment and blessings, between people suffering and blessings. குழப்பமாக இருக்குங்க. ஆசீர்வாதமாக இருக்கிறவன் உண்மையாக ஆசீர்வாதமாக இருக்கிறானா இல்லை ஏமாற்றி வாழறான்னு? சாபத்தோடு இருக்கிறவன் உண்மையிலே தப்பு பண்ணிட்டு அடி வாங்குறானா இல்லை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சிக்ஷையான்னு தெரியல அப்படின்னு தானே சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க. There is a confusion. இதற்கெல்லாம் தீர்வு நம்ம கையில் இல்லை. மகனே மகளே, பில்தாத் சொல்ற மாதிரி பிலாசபி பேசிட்டு இருக்கிற காலம் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் அறிவார். நமக்கு பின்னாடி ஒரு பெரிய டிராமாவே நடந்திருக்குது. அது யோபுக்கும் தெரியாது, பில்தாத்துக்கும் தெரியாது. அந்த டிராமா படித்தோம், ரியல் டிராமா. எங்கே நடந்துச்சு? பரலோகத்தில் தேவன் இருந்தார், சாத்தான் போனான். சாத்தாங்கையில் கேட்டார், எங்கடா போயிட்டு வரேன்? நான் உலகெல்லாம் சுற்றி வரேன், என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? அவன் நல்லவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். என் மகன் மேலே பாத்தியாடா? என் தாசனை பாத்தியா? என் ஊழியக்காரனை பாத்தியான்னு இவர் தான் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சா பின்ன அவன் வணங்காமலா இருப்பான். சரி எடுத்துடுறா சொத்தெல்லாம். எடுத்துட்டாரு. திரும்பியும் யோபு கத்தரை தூஷிக்கல. அவர் எப்போதும் போல் ப்ரேயர் பண்ண போயிட்டார், சர்ச்சுக்கு கிளம்பிட்டார், ஊழியம் பண்ண போயிட்டார். பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ சொன்னான், உடம்ப தொட்டிங்கன்னு வைங்க உடனே விட்டுருவான். உடம்ப தொட்டாச்சு ஜனங்களாம் ஓட்டாங்க. ஏன்? தோல் வியாதி வந்துருச்சு ஐயா. அவர் சொல்கிறாரு, கேக் ஆஃப் வேர்ம்ஸ்ன்றார். அதாவது ஒரு மனுஷன் மேலே கேக் இருக்கிற மாதிரி புழு இருந்துச்சான். ஐயோயோ என்ன வியாதி நமக்கு தெரில, அவ்வளோ மோசமான இது. ஓடு எடுத்து சுரண்டி எடுக்கிறவளுக்கு அவுட்டுங்க, ஃப்யூச்சரே காலிங்க. இந்த தாத்தா திரும்பி தேறி நல்ல ஸ்கின்னு வரலாம் சொல்ல முடியாது, இவ்வளோ நிலைமை. ஆட்சி மட்டும் நல்லாகுது, கன்னு மாதிரி. யோபோட ஒய்ஃபு எதுக்கு திட்டுறதுக்கு? இந்தா தனி விடி சார் சாப்பிடு, சும்மா கடவுள் கடவுள் கடவுள். ஆமாம், நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. யார் ஆண்டவர் ரொம்ப தேடுறீங்களோ உங்களுக்கு நிறைய திட்டு விடும். நீங்கள் கரெக்டாக நிற்கணும், லீடராக நிற்கணும். ஆமாம், அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பைத்தியக்காரி பேசுகிறது போல் அதில் தெரியுது. தாத்தா ஸ்டாண்ட் என்ன பண்ணல, விடலை. பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசணும். எல்லாத்தையும் வாங்கியிருந்தா சாப்பிட ஓடிப்போ, செத்து தொலை உன் கடவுளை திட்டிட்டு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றது நம்முடைய நிலைமை. ரியல் லீடர்ஷிப் ஜபிக்கிற ஒரு மனுஷன் கையில் கொடுத்துருக்காரு. நம்ம விட்டுட்டு போக முடியாது. ஓகே, அப்போ யோபு தாத்தா எப்படி இருக்காரு? குட். தன்னுடைய நிலைமையில் தன்னுடைய லீடர்ஷிப்பை விடலை என்பது. இப்போ இவனுங்க பேசினுங்கிறானுங்க, இவனுங்களே விட மாட்டார், கரெக்டாக கேள்வி கேட்பார். அப்புறமா இவனுங்களை பேசின பேச்சில் ஆண்டவரை பேசிடுவார். அப்புறம் தான் ஆண்டவர் வரட்டே ஏஞ்சிக்கோ, பெல்ட்டு கட்டு, புருஷன் பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்பார். பாருங்க, லாஸ்ட்டாக ஆண்டர் காலில் விழுவார், பிழைப்பார். நம்ம கூட எல்லாருக்கையிலும் பேசுகிற மாதிரி ஆண்டர்களை நைஸாக பேசுவோம், செல்லாது. ஆண்டர்களை ப்ரே பண்ணோம். என்ன பண்ணோம்? பேசுறது கிடையாது, நினச்சதெல்லாம் பேசுறது. என்னது? ப்ரே பண்ணோம். அஃப்கோர்ஸ் இமோஷனை சொல்லி அழலாம், டேடி எனக்கு இப்படி ஃபீலிங் இருக்குது. எப்படி இருக்குது? எனக்கு ஃபீலிங் இருக்குது, எனக்கு இப்படி தோணுது, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பேசினா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபீலிங் சொல்லலாமா தவிர அப்படியே மூவியில் பார்க்குற டைலாக் மாதிரிலாம் அவர்களை பேச முடியாது. பேசினா ஏஞ்சிரு, பெல்ட்டு கட்டு, நில்லு, நான் உன்னை கேட்குறேன், நீ பதில் சொல்லினாருன்னு வைங்க, நம்ம முட்டிலாம் தள்ளாடிடும். நம்மை படைத்தவர் இன்னைக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்காரு. ஆமென். ரைட். we were born yesterday and we know nothing. நம்ம நேற்று தான் பிறந்தோம், இன்றைக்கி நமக்கு ஒன்றுமே தெரியாது. கரெக்டு தானே? எத்தனை பேர் நேற்று பிறந்தவங்க இருக்கிறீங்க? யாரும் இல்லைன்றீங்களே. உங்கள் அண்ணன், உங்கள் அம்மா, உங்கள் சொந்தக்காரங்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நேற்று முளைச்ச காளானி என் கையில் பேசுகிறியா? ஓ, நான் நேற்று தான் பிறந்துக்கிறேன். போய் பேசி பாருங்கள், லைட்டாக வார்த்தை விட்டு பாருங்கள். எந்த பையன், எவ்வளோ சின்ன பொண்ணு நீ ஒரு ஆள் என்கிட்ட பேசுகிறியா அப்படின்வாங்க. ஓ, அப்போ நம்ம இப்போ தான் பிறந்திருக்கீங்க. அதுதான் பில்தாத் சொல்கிறார், யோபையா நேற்று பிறந்தோம் நம்மலாம். எப்போ பிறந்திருக்கோம்? நேற்று. நாம் நேற்று உண்டானவர்கள், அவர்களும் உமக்கு உபதேசிப்பாங்க. என்கிட்ட கேட்காதீங்க, பெரியவங்க கையில் கேளு. யோபு பெரியவங்க கையில் கேளு. இன்றைக்கி நீ படுறது கரெக்டே, இன்றைக்கி உனக்கு வந்ததெல்லாம் கரெக்டே என்று சொல்கிறார். இடையில நம்ம ஜீசஸை பற்றி பேசிக்கணும், இல்லை நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நடக்கிறது என்னமோ யோபுக்கு, பயம் என்னமோ நமக்கு வரும். கர்த்தர் இயேசு இல்லாத காலம் அது. எவ்வளோ படிக்கிறதுக்கே டெரிபிளாக இருக்குது பாருங்கள், இல்லை? ரைட். இப்போ தன்னுடைய காமன் சென்ஸை, தனக்கு உள்ள உலக ஞானத்தை, அறிவை வச்சு யோபோட சிச்சுவேஷனுக்கு ஏற்றார் போல் பேச போகிறார். எதை வச்சு? காமன் சென்ஸை வச்சு. அது பேர் என்ன பேர் சொல்லலாம்? பழமொழி, முதுமொழி, டயலாக், சொந்த டயலாக் சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாருங்க. சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ?
தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ. நல்லா இருக்கா? ஆமாம். இதை தான் எங்கே சேர்க்க போகிறாரு? யோபு நீ தான் தப்பு பண்ணேன்னு போகிறார். அதை டைரெக்டாக சொல்லிட்டா கூட புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவிதை சொல்லிட்டு சொன்னாங்கன்னு வைங்க, நம்ம கன்ஃபார்ம்டாக புரியாது. கரெக்ட் டைமு வாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஒருத்தர் ஒரு பெரிய கவிதையை படிச்சுட்டு விட்டார்னா நம்ம போயிட்டோம், அடுத்த நாளாக லேட்டாக வந்தோம். அப்புறம் இன்னொரு கவிதை சொல்கிறாரு, கரெக்ட் டைமுக்கு வாடான்னு சொல்ல, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை சொல்கிறாரு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளை அனுப்பிட்டாருன்னு வைங்களேன், திரும்பி நம்ம நாளைக்கு வருவோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றாருன்னு வைங்களேன், திரும்பி போயிட்டோம். அவர் என்ன சொல்ல வர்றாரு? நான் இருக்கிறேன், உனக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கோன்றாரு. ஆனால் அது அவர் சொல்லாமல் இது சொல்லினே இருந்தாருன்னா, சிம்பிள் சிஸ்டம் சொல்லனா கஷ்டம். விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது. அஃப்கோர்ஸ் பழமொழிலாம் நமக்கு தேவை, நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது. அதை கற்றுட்டு என்ன சொல்லித்தரணும், அர்த்தமும் சொல்லித்தரணும். ஆரம்பிச்சிட்டார் பாருங்க இவர். இப்போ சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ. இவர் இதுக்கு அர்த்தம் சொல்லியிருந்தாருன்னா நமக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆளாளுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல போகிறோம். அவங்கவுங்க புரிஞ்சுது. நான் நிறைய ஊழியக்காரனோட கன்கார்டன்ஸ் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் படித்தேன். ஆளாளுக்கு ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ. அது இன்னும் பச்சையாக இருக்கும்போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடி போகும் அல்லவா. என்ன சொல்ல வராரு? நீ சேரோட வளர்ந்துட்டுக்கிறையா? நாணல் என்ன பண்ணியிருக்க? சேரோட வளர்ந்துக்கிற. அதனால் நீ பச்சையாக இருக்கும்போதே என்ன ஆகிட்ட? காஞ்சி போயிட்ட. ஐயோ ஈஸியாக உடஞ்சிட்ட. ஆனால் மறந்துடாத, நாணல் கனி கொடுக்குமாண்ணா, ஆப்பிள் பழம் கொடுக்குமாண்ணா, தக்காளி கொடுக்குமாண்ணா, சும்மா வளர்ந்துட்டு நிற்கும். அந்த மாதிரி நீ கனி கொடுக்காமல் போயிட்டியோ, அதனால் மீதி செடிங்களோட என்ன ஆகிட்ட? சீக்கிரமாக உதிர்ந்துட்ட. பில்தாத் அண்ணன் பார், எலிப்பாஸ் பார், நாங்களாம் அப்படி இருக்கிறோம் பார், எங்கள் தாத்தா சூஹா கூட உயிராக இருக்கார் பார், நீ பார் என்ன ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாரோ என்னமோ ஒன்று தெரில. நான் சொல்ல, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறார். ஆமென். கர்த்தரை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் இப்படி தான் இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். இது யாருக்கையில் சொல்லுங்கிறாங்க? யோபு கையில். யோபு மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு வைங்க, எழுந்து போயிடுங்கடான்னு சொல்லணும். இல்லை யோபு இந்த இடத்த விட்டு எழுந்து ஓடிணும், அப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போம், அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். சிலந்தி பூச்சியோட வீடு யார் யார் பார்த்துருக்கீங்க? அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவே குட்டி விட்டு சிலந்தி பெரிய தும்பியை பிடிச்சி வச்சுருக்கும். பிடிச்சிருக்குதா? பெரிய பட்டாம்பூச்சியை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவர் எவ்வளோ அடித்தாலும் வாயிலே கூண்டு கட்டி பிடிச்சிடும். ஆமாம். நீங்கள் பாத்ரூம் போகலான்னு போவீங்க, உங்கள் தலையில் அந்த 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 சிலந்தி கூட தட்டு முடிவீங்க. தும்பியும் காலி, சிலந்தியும் காலி, எல்லாம் போயிடுச்சு. கரெக்ட் தானே? லேசாக ஒரு குச்சி அடிப்பீங்க, சிலந்தி கூண்டை என்ன பண்ணுவீங்க? ஒட்சி போட்டுருவீங்க. அவ்வளோ அழகானது டபக்குன்னு போயிட்டது போல தான் உன்னுடைய எல்லா ஆசீர்வாதமும் எல்லா உயர்வும் சிலந்தி பூச்சி போல் போய்விட்டது என்று சொல்லுகிறான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, பில்தாத் கரெக்டாக தான் பேசுகிறான். யோபுக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட. எல்லாமே ஒரே நிமிடத்தில் போகக்கூடிய வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய வீணெண்ணம் அற்றுப்போம். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிக்குள் அவன் தோட்டத்தின் மேல் படரும். இல்லை, அதன் வேர்கள் கற்குவலில் சிக்கி கற்பாறையை நாடும். அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின்பு அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதளிக்கும். அப்படி ஆயிடும். நீ இருந்த இடமே தெரியாது, உன்னோட ஃபோட்டோ தான் இருக்கும். மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அதான் நடக்குதுங்க. எல்லாரோட ஃபோட்டோவை நம்ம வச்சுன்னுக்கிறோம். அவங்க எங்கே போனாங்க, அவங்க உடம்பு எங்கே போச்சுன்னு நமக்கு தெரில. அவங்க எழுதுன புஸ்தகம் வச்சுக்கிறோம், ஏன் செத்து போனவங்களோட வீடியோ கூட வச்சுக்கிறோம். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. பில்தாத் சொல்கிறது கரெக்டு தான். இயேசு ராஜா வருமளவும் அதுக்கெல்லாம் பதில் கிடையல. இயேசு வந்த பிறகு தான் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் முன்னாடி சொன்னார். நீங்கள் நானும் என்னங்க ரிசர்ச் பண்ணுறோம், செத்தவங்க உயிராக ஏஞ்சிக்கிறத பற்றி எழுச்சி மாட்டாங்கன்னு. இன்றைக்கி எத்தனை சயின்டிஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்களோட அதிகமாக சாதித்த சதுசேயர், ஏய் செத்த பின் வாழ்க்கை இல்லை, மண்ணோட மண்ணா மனிதன் போகிறான் என்று சொன்ன அந்த சதுசேயர் முன்பதாக தான் இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் உன்னை கடைசி நாளில் எழுப்புவேன். நம்ம முன்னாடி பேசல, ஞானிகள் முன்னாடி பேசினார். ஜூயிஷ் பீப்புளுங்க எவ்வளோ ஞானியாக இருப்பாங்க. எல்லா ரிசர்ச்சும் பண்ணான். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டான். ஒரு அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு,
அவர் செத்துட்டார். மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அண்ணன் செத்துட்டான்னா தம்பி அண்ணனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும். 2வது ஆள் கல்யாணம் பண்ணால் அவனுக்கும் குழந்தை இல்லை, 3வது ஆள் கல்யாணம் பண்ணால் அவனுக்கும் குழந்தை இல்லை. லாஸ்ட்டில் 7 பேரும் செத்துட்டாங்க. பிறகு அந்த ஸ்திரீயை மரித்தாள். மறுமையில் அவள் யாருடைய மனைவியாக இருப்பாள்? ஆமென். சொன்னாங்களா இல்லையா? அந்த பைபிள் வசனம் எடுத்துக்கலாமா? அது ஜீசஸ் என்ன சொல்கிறார் பாருங்க. எடுத்துக்கலாமா? மத்தேயு 22:23-33 நம்ம புரிஞ்சுக்கணும். டெத்து பற்றின ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜீசஸ் கொடுத்துருப்பார். அவர்கள் அதை கேட்டு ஒரு நிமிஷமா 23 படிக்கிறியாம்மா? 25 படி, கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சோன்னா, முதல்ல செத்தவங்க உயிராகவே வரமாட்டாங்க நினச்சோம். அப்புறம் ஜீசஸ் கையில் வந்துட்ட பிறகு செத்தவங்க என்ன பண்ண போகிறாரு? உயிரை எழுப்ப போகிறாரு. அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம அம்மா இருப்பாங்க, நம்ம அப்பா இருப்பாங்க, ஆச்சி தாத்தா மாமா மச்சான் எல்லாம் இருப்பாங்க. நம்ம கடையில் போய் மீன் வாங்கி வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நேராக நம்ம செக்கும் போது ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை வளர்ந்து பெருசாக இருக்கும், அதுக்கு மாப்பிள்ளை தேட போவோம். உயிர் தழுதல்ல. இது கிடையாது. ரைட்டா? பூமியில் தான் இது. உயிர் தெழுவோம். அங்கே ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுப்போமா புரிஞ்சுப்போமான்னு நான் கூட ஜீசஸ் சொல்ல. ஆனால் உயிர் தெழுவீங்க, நான் உயிர் எழுவேன், என்ன உங்களுக்கு தெரியும்ட்டார். அதான் மெயின். வெளிப்படத்தில் விசேஷத்தில் சொன்னார், ஆட்டுக்குட்டியான தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவரே வந்து துடைப்பார். கன்ஃபார்ம்டாக அந்த பூமியில் நமக்கு யார் தெரியுதோ இல்லையோ அன்பின் உருவான தெய்வம் தெரியும். அம்மாவை எதுக்கு நமக்கு பிடிக்கும்? அன்பு. என்னது? வேற ஒன்றும் இல்லை. இயேசு எதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? அன்பு என்பது ஒரு ஆள்னா அவர் பேர் தாங்க இயேசு. அவர் தான் கொஞ்சம் நம்ம அம்மாக்குள்ளே ஒரு தேனோட ஒரு சொட்டு விடுற மாதிரி விட்டார். இந்த சொட்டுக்கே நம்ம அடிமைனா அன்பின் உருவுக்கு நாம் அங்கேயே தான் இருப்போம், அங்கேயே சங்கமமாகி விடுவோம். மத்தேயு 22:25 சொல்கிறாரு, 7 சகோதரர்கள் இருந்தாங்க. அது அவன் கேட்குற கேள்வி. அவன் யாருமா? நான் சொல்கிறான், நான் சாதிக்கிறான், உயிர் தெழுதல் இல்லை, அவ்வளோதான். ஆபிரகாம் அவுட்டு, ஈசாக் அவுட்டு இல்லை. ஆனால் இயேசு சொல்ல போகிறாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? 25. இவன் கேட்குற கேள்வி 25 படிமா. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். எங்களுக்குள்ளே. பாத்தீங்களா? இது ரியல் ஸ்டோரி மாதிரி ஆக்குறான். ரைட்? ஓகே. மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். சரி. அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். ஓகே. கேள்வி நல்லா இருக்கா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கேள்வி பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரே கேள்வி கேட்டாலும் செம்மையா கேட்டான். அப்ப மறுமையில் கல்யாண பத்திரிக்கை யார் பேர் போட்டு அடிப்பீங்க? ஏன்னா எல்லாரும் உயிராக இருக்க போகிறான். கரெக்டு தானே? கேள்வியிலையும் கேள்வி தி ஒஸ்ட் கேள்வி. எப்படி யோசிக்கிறானுங்க பாருங்க. வேற எது பேசினாலும், எங்கள் வீட்டில் ஒரு பூனை குட்டி இருந்துச்சு, அது வந்து எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு, அவங்க வீட்லேயும் இருந்துச்சு, இவங்க வீட்லேயும் இருந்துச்சு, செத்துட்ட பிறகு யார் வீட்டுக்கு வரும், இல்லை எங்கள் சொத்து யாருக்கு வரும், அப்படிலாம் கேட்காம ஒரே கேள்வி, செம்மையான கேள்வி கேட்டான். ரைட்டா? அவங்களும் செத்துட்டாங்க. ஓகே. கேட்டார்கள். அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருக்கிறார்களே, ஆகையால் கையப்படி வச்சுங்க, உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவன் மனைவியா இருப்பாள் அப்படி கேட்டிருப்பாங்க. சும்மா சாமி அப்படியே பயந்துட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு. சாமி பயப்பட வேணாங்க. அவர் ரியாலிட்டி பேசுறாரு, அவர் உண்மை பேசுறாரு, அவர் சத்தியத்தை பேசுறாரு, அவரே சத்தியம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இமிடியேட்டா, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். என் மனசை பார்த்து நான் அடிக்கடி கொட்டி சொல்றது. எனக்கு கொட்டிக்கிறது கஷ்டம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் கொட்டு வாங்கி படிச்சுக்கிறேன். இந்த தலைமுறை வாத்தியார்கள் அடி வாங்காதனால உங்களை திட்டினாலும் கோச்சிக்கிறீங்க. என்னை திட்டினா கூட கோச்சிக்க மாட்டேன். ஒன்று சரினா திட்டு வாங்கின்னு கூட சரியான வழியில் போவேன். ஆமேன். நம்மளை குப்பையில் தள்ளுற நம்முடைய பெருமை என்னத்துங்க? அதோட நம்மளை கொட்டி நேர் வழியில் ஒருத்தர் அமிச்சாங்களா, அவர் கூட இருக்கலாம், வாழலாம். நம்மளை சாகடிக்கிற நமக்குள்ளே உள்ள பெருமை என்னத்துக்கு? அதை தூக்கி போட்டு நம்மளை 2 கணத்தில் பலார்னு அரையுறங்கிட்ட போய் வாழலாமே. நான் என்ன கொள்றீங்க? அண்டர்லைன் பண்ணீங்க உங்கள் பைபிள். அது அருமையான வசனம். நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். என்னென்னத்தை புரிஞ்சிக்கல? உனக்கு பைபிளும் தெரியல, தேவனுடைய வல்லமையும் தெரியல. You don't know the power of God. ஆண்டவருடைய வல்லமை தெரியல. பைபிள் தெரியாதனால என்ன கொள்ற? இன்னைக்கு காலையில் என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ தப்பான எண்ணத்தோட வந்து நின்று மெசேஜ் கேட்டுக்கிற. ஏன் தெரியுமா? உனக்கு பைபிள் தெரியல. பைபிள் தெரிஞ்சிருந்தா தப்பான எண்ணம் வராது.
ஆமென். தப்பான எண்ணம் உதவாது. பைபிளும் தெரியல, ஆண்டவருடைய பவரும் தெரியாதனால பேசுற. உன் பேர் தான் சதிசெய்யன். நீ ஒரு யூதன், உனக்கு பைபிள் தெரியும், தோரா மனப்பாடமா தெரியும், எல்லாம் படிச்சுட்டு தான் என்ன சொல்ற? உயிர்த்ததெல்லாம் இல்லைங்கன்ற. உன் முன்னாடியே நான் உயிர்த்தெழுந்து காட்ட தான் போறேன். அதுக்கப்புறமா நீ உன் கதையை நம்பின்னு போற. போ, உயிர் தெழப்போறாரா இல்லையா? ஏங்க லாசர் உயிரை எழுப்பி காட்டாருங்க அவரு. நாயின் ஒரு விதவின் மகனை உயிரோட எழுப்பி காட்டுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்றானுங்க, அந்த 100க்கு அதிபதியோட மகளை வேற உயிரோட எழுப்புறாரு. தலிதா குமின்னு சொல்லி எழுப்புறாரு. பண்றாரா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னும் பிடிவாதம். எதுக்கு? எங்க கூட்டு போனே தெரியாது இந்த பிடிவாதம். நம்ம பிடிவாதத்தை பிடிச்சிக்கிட்டோம். நான் சொல்றேன் இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பிடிவாதத்தை விட்டோன்னு வைங்களேன், நம்ம பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். பிடிவாதத்தை விடலை, பல பேருக்கு சாபமாக இருப்போமோன்ற பயம் எனக்கு இருக்குது. அதனால தான் எல்லா பிடிவாதத்தையும் விட்டுட்டு வாழறேன். பிடிவாதத்தை விட்டுறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லிட்டா எத்தனை பேருக்கு அந்த வழி வேணும்? குழந்தை போல் மாறிடு. நான் பெரிய பிடிவாதம். எங்கள் அம்மாங்கிறாரு, எங்கள் அம்மாங்கிறாங்க, எங்கள் அப்பாங்கிறாரு, எங்கள் ஏசாமிங்கிறாரு. நான் குழந்தை மாதிரி இருப்பேன். அவளுக்கு ஒரு பிடிவாதமும் கிடையாது, அவளுக்கு ஒரு பெருமையும் கிடையாது. அவளை ஒரு பெரிய ஆளை மாதிரி அவள் காட்டிக்கவும் வேணாம், அவள் போய் கடனும் வாங்க வேணாம், அவள் பிரியாணி கடையில் போய் பிரியாணி ஒன்று தா நாளைக்கு தரேன்னு சொல்லுவோம் வேணாம். இருக்கிறத சாப்பிட்டு உட்காந்துருப்பா, இல்லை அழ போகிறா. என்ன பண்ண போகிறா? அதானே செய்வா, அழ போகிறா. அப்புறமா அவங்க அம்மா அப்பா பார்த்து செய்ய போகிறாங்க, இல்லை ஆண்டவர் பார்த்து செய்ய போகிறாரு. என்ன அழகாக அவள் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறா. அவளை பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்குது. ஆண்டவர் நீ ஏன்டா பொறாமப்படுறா, அவங்கலேருந்து கற்றுக்கூடான்னாரு. ஆமென். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐயா, நான் ஏற்கனவே சொன்னதான், அவங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை கணக்கு கற்றுக்க வருமா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐயா கீழே 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பாடம் கற்றுக்க வருமா. ஐயோ, அது எங்கேயோ மேத்ஸ் டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு போகுது. அங்கே ஒரு தாத்தாக்கிறாரு சொல்லித்தராருன்ட்டு போகுது. அவங்களும் யாரோ தாத்தான்னு நினச்சாங்க. தாத்தா கையில் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறமா தான் தெரிய வருது, எந்த தாத்தா கையில் இவங்க டியூஷன் அனுப்புகிறாங்களோ அந்த தாத்தா தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தெரிஞ்சதும் ஐயோ உங்கள் கையில் போய் என் பொண்ணை டியூஷன் அனுப்பிச்சேன், சாரியா நீங்கள் யாருன்னு காட்டிக்காமல் அப்படி பண்ணீங்களே. உன் புள்ள எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டா, நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்ததை விட நேரம். என்ன சொல்லிட்டாரு? உன் புள்ள எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டா. என்ன? தாழ்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி, பாரம் குறையிறது எல்லாம் சிறு பிள்ளைகிற இடத்துல இருக்குது. ஆமென். அந்த குழந்தை தனக்காக எதுவும் செய்யாதபடி அவளுடைய பெற்றோர் அவளுக்கு செய்கிறது போல ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. அவைகளே உங்கள் பிதா பரமபிதா பிழைப்பூட்டுகிறது போல உங்களையும். நல்லா இருக்குல்ல? சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாரு? தப்பான எண்ணம் கொள்றீங்க, உங்களுக்கு மூளை இல்லை. சரி, நான் என்னுடைய ஸ்டாண்டை சொல்கிறேன், நான் பரலோகத்தில் பார்த்ததை சொல்கிறேன். ஜீசஸ் சொல்கிறத நம்பணும். ஏன்னா அவர் எங்கேருந்து வந்துக்கிறாரு? உன்னதத்திலிருந்து இறங்கி இருக்கிறார். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் இல்லை, நம்பர் 1 கல்யாணம் இல்லை, இன்டர். நம்ம பார்த்த மூவிலெல்லாம் எப்படி இருக்கும்? ஹீரோ ஹீரோயின் செத்துருவாங்க, இம்மீடியட்டாக மேகத்தை காட்டுவாங்க, அவங்க எங்கே பாடி நிற்பாங்க, அப்போ தான் படம் ஓடும். நான் பார்த்ததில்லப்பா, சாரி, நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு நாங்கள் பார்த்ததில்ல. கரெக்டாக எங்கே பாடிடுவாங்க? அதே மியூசிக், அதே டியூன் அப்படியே இருக்கும். என்னன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாங்க, அப்படியே ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. வா சூப்பரா, இந்த பூலோகத்தில் சேரல, ஆனால் மேலே போய் ஒன்றாயிட்டாங்க. நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஜீசஸ்னால் சொல்லிட்டாரு திரும்பி. அப்போ அந்த டைலாக் நம்ம நம்ப முடியாது. 7 ஜென்மம் வந்தாலும் இல்லை, ஒரே ஜென்மம் தான். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் மரணம் நம்மை, மரணத்துக்கு அப்புறம் அவ்வளோதான், நம்ம அவரோட பீப்புளாக மாறிடுவோம். ஓகே, கொல்வனையும் இல்லை, கொடுப்பன. அவர்கள் பரலோகத்திலே சொல்லுங்க தேவ தூதரை போல் இருப்பார்கள். தேவ தூதர்களாக இருப்பார்கள், இல்லை தேவ தூதர்களே. அப்போ தேவ தூதர்கள் கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருக்குது பரலோகத்தில். இவங்க தேவ தூதர்னு சொல்லுவாங்க, இல்லைங்க இவங்க மனிதர்கள் உயிர் தெரிந்திருக்கிறாங்கன்னு ஜீசஸ் சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் நமக்கு. ஓகே, இப்போ ஒரு ரியல் இல்லுஸ்ட்ரேஷன் அவனுங்களுக்கே கொடுக்குறாரு. உங்கள் தாத்தா பேர் என்ன பேரா? ஆபிரகாம். இன்னொரு தாத்தா பேர் சொல்லு, ஈசாக். இன்னொரு தாத்தா பேர் யாக்கோபு. தேவன் மோசஸ் கையில கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி பண்ணுறாருன்னு ஜீசஸ் சொல்கிறார். 31ஆம் வசனம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி பழைய ஏற்பாட்டில், அது பாருங்க, யூதர்கள் கையில் நீங்கள் புதிய ஏற்பாடு பற்றி பேசுனீங்கன்னா இது அவங்களுக்கு புஸ்தகமே கிடையாது, பழைய ஏற்பாடுலேருந்து பேசணும். அப்போ ஜீசஸ் டோராலேருந்து பேசுகிறார், ஆதியாகம்லேருந்து பேசுகிறார். பாருங்க, நான் எப்படி சொல்கிறார் ஆண்டவர்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனாலே உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? யாரோட தேவன்? தேவனாய்
அந்த 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 வார்த்தையில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. தேவனுமாய் இருக்கிறேன், நான் இப்போ இருக்கிறேன். உங்களுக்கு புரியலையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனாய் இருந்தேன்னாருன்னா தாத்தாங்களாம் அவுட்டு போலகுதுரா அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் பேசுகிறார், அவர் உயிராகிறாரு. ஆபிரகாமும் தேவனுமாய் நவ் உங்கள் தாத்தா என் கூட பரலோகத்தில் இருக்கிறான், நீ இங்கே பூலோகத்தில் இருக்கிற. நான் அவனுக்கும் தேவன் உனக்கும் தேவன். அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேங்க. அவ்வளோதான். பில்தாத் கேட்குற பல கேள்விகளுக்கு பதில் இயேசு இந்த பூலோகத்தில் வரும்போது கொடுத்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்றால் புதிய ஏற்பாடு வேண்டும். புதிய ஏற்பாடில் ஏன் ஜீசஸ் இந்த பதில் கொடுக்குறாருன்னா, பழைய ஏற்பாடில் பல விஷயத்தில் கொஸ்டின் மார்க்கோடு நிறுத்தியிருப்பாங்க. மேசியா வரணும் அந்நிய கண்களால். லாஸ்ட்டில் யோபு தான் மீட்பரை பற்றி சொல்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரிடீமர் லிவத். அந்த வசனம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. யோபு தான் சொல்லியிருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:23-25 படிங்க. 19:25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். போதுமா? யோபு லாஸ்ட்ல எதற்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான்? கர்த்தருக்குள். he encouraged himself in the Lord. தாவீது எப்படி கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார், அது போல யோபு தன்னை கர்த்தருக்குள். இந்த வசனத்தை எழுதி வச்சிங்க பிள்ளைங்க, மனப்பாடம் பண்ணீங்க. யோபு 19:25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடுத்த வசனம் இன்னும் சூப்பரா இருக்குமே, அந்நிய கண்களால் அல்ல. அது படிங்க, பைபிளை படிமா. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். என் சொந்த கண்களே அவரை காணும். இந்த யோபு செத்துட போறாரு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, டேய் நீங்களாம் நான் செத்துருவேன்னு சொல்லுவீங்க, செத்துறேன்னு நினச்சி மண்ணை கூட தோண்டி புதைச்சிடுவீங்க. நான் அந்நிய கண்ணிலடா, இந்த கண்ணாலே எங்கள் ஆண்டவரை பார்ப்பேன்னு இருக்காருங்க. என்ன விசுவாசம் இது? இந்த கண்ணு பூமியின் பார்வையில் மூடி இருக்கலாம், கர்த்தரின் பார்வையில் திறக்கும். விசுவாசம். இந்த வசனத்தை அதிகமாக நம்ம மெடிடேட் பண்ணோம். இல்லைனா நம்ம பில்தாத்தோட சீசன் ஆகிடுவோம். நம்ம பில்தாத்தோட சீசனாகவும் ஆக வேண்டாம், யோபோட சீசனாக ஆக வேண்டாம், இயேசுவின் சீஷர்கள். அல்லேலூயா. சொல்லிட்டாரு, மரித்தோருக்கு தேவனாயிராமல் யாருக்கு தேவனாக இருக்கிறாரா? ஜீவனுள்ளவருக்கும் தேவனாக இருக்கு. ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? பா சதுசேயரே, நீங்க கேட்குற கேள்விக்கு ஒருத்தனும் பதில் சொல்லடா, ஆனா நீங்க செத்தீங்கடா. இப்ப என்ன மாதிரி சொல்றாரு? அவர் சதுசேயரை வாயடைத்தார். 34ஆம் வசனத்தில் என்ன பண்ணாரா? வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு இன்னொரு டீம் தெரிஞ்சிச்சது. அங்கே டீமாக இருக்கிறாங்க. நம்ம எங்கே போனாலும் டீமுங்க இருக்கும் பார்த்தீங்களா? 2 டீம். பரிசேயர் கேள்விப்பட்டாங்க. இப்போ அவங்க ஆள் அனுப்புவாங்க, அவங்க நியாயஸ்திரி ஒருத்தர் அனுப்புவாங்க, அது வேற இது வேற. ஆனால் இயேசுகையில் வந்தால் என்ன தான் 2 பேருமே முட்டி போடுங்கடா. நான் அவங்க 2 டீமுக்குமே நான் கிடையாது. நீயும் முட்டி போடு. வண்டர்ஃபுல். நம்ம ஜீசஸ் நம்ம கை தட்டலாம். அல்லேலூயா. அவர் ஏழைகளின் தேவன், அனாதைகளின் தேவன், கைவிடப்பட்டவர்களின் தேவன், திக்கற்றவர்களின் தேவன், குழந்தைகளின் தேவன், பாலகரின் தேவன். ஆமென். பில்தாத்துக்கிட்ட வந்துடலாமா? பில்தாத்துக்கிட்ட வந்து முடிச்சிடலாம். பில்தாத்னா ஸ்டார்ட் பண்ணாருங்க, பேசிட்டாரு. இப்படி இப்போ மண்ணிலிருந்து முளைப்பார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. நம்ம இப்போ எத்தனாவது வசனம் படித்தோம்? அதில் என்னம்மா? 18 19 படிக்கணும். இப்போ நம்ம இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படி போகிறது, ஆனாலும் வேறே வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகப்பினால் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினால் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் இக்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். நல்லா திட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு முட்டாய் ஒன்று வாயில் போட்டார். சப்பிட்டு கம்முன்னு இருப்பா அப்படின்றது போல். கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை திட்டுவேன். கர்த்தர் உன் உதடை என்ன பண்ணுவார்? கெம்பீரத்தினால் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் இக்கத்தால் மூடப்படுவார்கள். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த சர்மனை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். நீங்களும் நானும் என்ன பாருங்கள், உலகத்து மக்கள் கையில் போய் அவங்க பேச நம்ம கேட்டு திருப்தியாக போகலான்னு பார்க்குறோம். நான் சொல்லிட்டா போக மாட்டோம். அவர் பேச நம்ம கேட்டால் தான் திருப்தியாக போவோம். ஜனங்க நம்மளை புகழட்டும் இகழட்டும், கர்த்தர் என்ன சொல்கிறார்?
நம்மளாம் எழுந்து ப்ரே பண்ணி அவர் காலில் விழுறதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை இந்த அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்த இயேசு நம் உள்ளத்தின் கேள்விகளுக்கும் பதில் தருவார். யோபுவை காப்பாற்றி அந்த தோல்வியாதியிலிருந்து காப்பாற்றி மரித்த பிள்ளைகளுக்கு பதிலாக பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து அவனுடைய மரித்த பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு நம் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்மை வாழ வைக்க இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். நாம் அர்ப்பணித்தால் போதும் மகனே. இயேசுக்கும் நமக்கும் நடுவில் வேறு யாரும் வர வேண்டாம். இயேசு உங்கள் முன்னாடி இருக்கிறாரு. கண்ணை மூடுங்கம்மா, வேறு எதுவும் யோசிக்காதீங்க. ஒரு நிமிஷம் நீ மனசு கஷ்டப்பட்டு ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறும். கர்த்தர் கையில் அர்ப்பணிக்க போகிறோம். வாங்க அர்ப்பணிக்கலாம். நமக்கு அடைக்கலம் ஆண்டவர் தான். துயரப்படுகிற நேரில் நம்ம துன்பத்தை ஆறுதல் அளிக்கிற நம்ம ஆண்டவர் தான். எத்தனையோ வார்த்தைகளால் நம் கலங்கி போயிருந்தாலும் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிற வார்த்தையை தருகிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு தான். அவரே தான் நம்ம தஞ்சமாக இருக்கிறார். அவரே தான் நம்ம கேடகமாக இருக்கிறார். அவரே தான் நம்ம துர்கமாக இருக்கிறார். ஆண்டவர் இறுதி நாளத்தில் அந்த பாடலை பாடி தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. நீரே சொல்லமாப்பா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே இயேசு. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே 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 இயேசுவே. அப்பா பிதாவே, இது இந்த காலை வேளையில் கூட தகப்பனே எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க தகப்பனே. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோபு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும்? இந்த இடத்துல பார்க்கிறோம், யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுவை குற்றப்படுத்தும்படியே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாள்லையும் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருப்பது, நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது என்றும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்றும், நாம் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றும், நாம் ஒருவேளை மற்றவர்களை குற்றப்படுத்தி இருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் நான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வேதத்தை அதிகமாக வாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நான் நடந்துக்கிற என்னோடய ஆக்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறது கரெக்டு, மற்றவங்க பண்ணுறது எல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி மற்றவங்களை குற்றப்படுத்தி நான் காட்டியிருக்கேன். இந்த நாள் ஆண்டவர் ஏன் கூட பேசி கொண்டு இருக்கிறாரு, நான் அப்படி பேசக்கூடாது, மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது
அவங்க ஏற்கனவே காயத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக நான் அவங்கள காயப்படுத்தி இருக்கிறேன். இந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட நான் முதலாவதாக நான் மன்னிப்பு கேட்குறேன். எத்தனையோ இடத்துல நான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே நான் பேசியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆண்டவர் அப்படி பேசுகிறவங்கள ஆண்டவர் வெறுக்கிறாரே. யோபை எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் நம்ம யாராச்சும் நம்ம குற்றப்படுத்தி பேசியிருந்தா நம்ம முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம். ப்ளீஸ் முடிஞ்சவங்க நம்ம முழங்கால் படிடலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புறாகலாம். ஆண்டவர் நமக்காக தானே மறிச்சாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு. ஆண்டவர் எல்லாரையும் அந்த சிலுவையின் நேரத்தில் கூட ஆண்டவர் மன்னிச்சாரே. இவங்க செய்யறது என்னதுன்னு தெரியாம செய்யறாங்க, இவர்களை மன்னிங்க சொன்னாரே. இந்த நாள்ல நம்மள மற்றவங்க குற்றப்படுத்தி பேசியிருந்தாலோ, மற்றவங்க நம்மள குற்றப்படுத்தி பேசியிருந்தாலோ நம்ம அவங்கள மன்னிக்கலாமா? நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகும். ஆண்டவரே, நான் அவங்கள மன்னிக்கிறேன்ப்பா. என்ன குற்றப்படுத்தி பேசினவன் நாங்கள் மன்னிக்கிறேன்ப்பா. நான் மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசினதுக்காக நான் உங்க இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அப்பா, என்ன நீங்க மன்னிங்கப்பா. அப்பா, நீங்க என்ன மன்னிங்கப்பா. நான் உங்களை காயப்படுத்தும்படி நான் பேசிட்டேன்ப்பா. என்ன நீங்க முதலாவது மன்னிங்கப்பா. அப்பா, அவங்க என்ன காயப்படுத்தும்படி பேசிட்டாங்கப்பா. நானும் அவங்கள மன்னிக்கிறேன்ப்பா. நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என்னை இப்பொழுது நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி அப்பா கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யோ. தூபம் போகின் செவங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போலின் செவங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அப்பா பிதாவே, இந்த நேரத்துல அப்பா எங்கள் காயங்களை ஆற்ற நீங்க வாங்கப்பா. மற்றவங்க எங்க குற்றப்படுத்தும் போது எங்க இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கப்பா. அப்பா, இந்த குற்ற எண்ணங்கள் எங்களை உங்க இடத்துல சேர்க்க முடியாம இருக்குப்பா. பா, ப்ளீஸ் பா, எங்கள் குற்றத்தை நீங்க மன்னிங்கப்பா. எங்க காயத்தை நீங்க ஆற்றுங்கப்பா. அப்பா, நீங்க எங்களை ஆற்றுங்கப்பா. ப்ளீஸ் பா. அப்பா, உம்மிடத்தில் நாங்க வரணும்னா எங்கள் அப்பா ஆவி ஆத்மா சரீரம் அப்பா குற்றமற்றதா இருக்கணுமேப்பா. எங்களால உம்மிடத்துல கிட்டி கூட சேர முடியலையப்பா. ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா. அப்பா, எங்களை மன்னிங்கப்பா. எத்தனை முறை நான் மத்தவங்களை குற்றப்படுத்தி பேசி இருக்கிறேனேப்பா. அப்பா,
ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. அவங்களுக்கு நாங்க உதவி தான்ப்பா செய்யணும். அவங்கள இன்னும் நாங்க காயப்படுத்த கூடாதேப்பா. அப்பா இந்த நேரத்துல எங்களை முழுமையா உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை காயங்களை நீங்க ஆற்றுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்மிடத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் காயத்தை நீங்க ஆற்றுங்கப்பா. உமக்காக நாங்க எழும்பணுமேப்பா. உமக்காக நாங்க அப்பா உம் ராஜ்யத்தை நாங்க கட்டணுமேப்பா. அதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தடையா இருப்பினும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்துல இப்பொழுது எடுத்து நீங்க போடுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை நாங்க முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையா உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் குற்றங்களை நீங்க ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. அப்பா மற்றவங்களை நாங்க குற்றப்படுத்தி பேசி இருந்தோம் என்ற அந்த காயங்கள் எல்லாவற்றையும் நீங்க இப்பொழுது எடுத்து போடுங்கப்பா. அப்பா எங்கள் வாய்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இப்பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். இப்பொழுதும் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நாம் எழுந்திருந்து இரண்டு பேரா நாம் நின்று கொள்ளலாம். மற்றவங்களை நாம் குற்றப்படுத்தி நம்ம பேசி இருந்தோம்னா ரெண்டு பேரா நம்ம நின்று கொள்ளலாம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்ம அப்படியே நம்ம பேசலாம். நம்ம யாராவது காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலும் அதுக்காகவும், மற்றவங்க நம்மளை காயப்படுத்தி பேசியிருந்தாலும் அதுக்காகவும் நம்ம இப்பொழுது நம்ம அப்படியே மன்னிப்பு கேட்கலாம். இப்பொழுதும் நம்ம அதை அப்படியே வந்து விசுவாசமான வார்த்தையை நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவர் நம்ம குற்றத்தை எல்லாவற்றையும் மன்னித்திட்டாரு. நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. நீங்க எதை குறித்த கலங்காதீங்க. பிதாவே, இந்த வேளையில் எங்கள் குற்றத்தை எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்ததுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் அப்பா எங்களோட காயத்தை எல்லாவற்றையும் நீங்கள் ஆற்றினமைக்காக நன்றி. எங்களை புதுப்பித்ததுக்காக உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்காக அப்பா இதோ ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து அப்பா நீங்கள் வல்லமையாக பயன்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இதோ அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோமே மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.